டாக்டர் என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது, இன்னுமே நைட்டில் பெட்டில் யூரின் போயிடுறா, அவளுக்கு அந்த கான்ஷியஸே இல்லை, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 2 months முன்னாடி ஒரு பேரண்ட் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதை பற்றி பேசவே அந்த பொண்ணு ரொம்ப கூச்சப்பட்டா. ஆனால் இப்போ 2 months மெடிக்கேஷனில் கம்ப்ளீட்டாக பெட் வெட்டிங்கே இல்லை, அந்த பொண்ணுக்கு பிளாடர் கண்ட்ரோல் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ பெட் வெட்டிங் எதனாலலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் குழந்தைகளோட ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களோட பதட்டம், ஆன்சைட்டி, ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்களோட அந்த பெட் வெட்டிங் கனெக்டடாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு டான்சில்ஸ், அடினாய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. டான்சில் அடினாய்டு கிளாண்ட் என்லார்ஜாக இருக்குனாலும் குழந்தைங்க ஸ்லீப் ஆப்னியாங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ளே போவாங்க, அதனாலேயும் பெட் வெட்டிங் வரலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் பெட் வெட்டிங் வரலாம். கான்ஸ்டிபேஷன், வேர்ம் பிரச்சனை, இதெல்லாம் இருந்தாலும் வரலாம். இது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஏடிஹெச்டி குழந்தைகளுக்கும் பெட் வெட்டிங் காமனாக பார்க்க முடியுது. அப்போது இதை என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஹோமியோவில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் க்யூர் பண்ணிக்க முடியும். ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட பிளாடர் கண்ட்ரோலை நார்மலைஸ் பண்ணிக்க முடியும். அவங்களோட பெட் வெட்டிங்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வந்துட முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.